வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம மலேசிய தமிழர்களை பற்றி ஏற்கனவே பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, பேசணும். நிஜமாவே சொல்கிறேன், அவ்வளோ அப்ரிஷியேஷன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்பியிருந்தீங்க மலேசிய வாழ் தமிழர்கள். அது குறிப்பாக போயிட்டு நம்மளோட மலேசிய வாழ் உறவுகளுக்கு போய் சேர்ந்துருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறையா டாபிக்ஸ் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ அதுக்கான தேவை ஏற்பட்டு பேசலாம். ஏன்னா உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்கிறாங்க. ஆனால் அநேகரால் பேசப்படாத தெரியாத ஒரு விஷயத்தை பேசணுன்றதுனால தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆப்பிரிக்காவில் தமிழர்கள். நம்ம ஆப்பிரிக்கால இருந்து இங்கே வந்தோன்ற மாதிரி ஒரு தீர்வு இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஏன் போனாங்க, அவங்க ஆப்பிரிக்கா தமிழுக்காகவே மாறிட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்க பின்னணி நிறையா ருசிகரமான தகவல்கள் பாரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம மலேசியன் தமிழ்ஸ் பற்றி பேசும்போது லைட்டாக அந்த டாபிக்கு வந்துட்டு போச்சு. இது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நம்ம அரேபியன் சீலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தீவுகள் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போகுது. ஸோ இந்த பெல்ட்டில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழர்கள் பரவி ஸ்கேட்டர்டாக வாழ்கிறாங்க. ஸோ இதோட பின்னணி குறித்து சொல்லுங்க பாரு. அடிப்படையில் என்னென்னா, இன்றைக்கி ஆஃப்ரிக்காவில் பல மாகாணங்களில் தமிழர்கள் இருக்கிறாங்க. அதுவும் சவுத் ஆஃப்ரிக்காலெலாம் நிறையா ஸ்டேட்ஸில் அவங்க தமிழர்களுடைய பாப்புலேஷன் கணிசமான எண்ணிக்கையிலே இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்க உலகத்துடைய பெரும்பான்மை தமிழர்களோடு இணைவதற்கான ஒரு இணைப்பே இல்லாமல் விடுபட்டு போயிருக்காங்க. இப்போ இன்றைக்கி மலேசிய தமிழர்களை பற்றி நம்ம பேசும்பொழுது அது மலேசிய வாழ் தமிழர்களுக்கு ரொம்ப சுலபமாக போய் சேரும். காரணம் என்னென்னா, அவங்களுடைய வேறாக இருக்கக்கூடிய நமது மொழியை அவர்கள் இருக்க பிடித்திருக்கிறார்கள். ஆனால் ஆப்பிரிக்க தமிழர்கள் மொழியை இழந்து விட்டார்கள். இன்றைக்கி அவங்களுக்கு அவங்க சவுத் ஆஃப்ரிக்கன் இந்தியன் டிசெண்டன்ட்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்குவாங்க. இதில் தமிழ் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும், தமிழ் ஐடென்டிட்டி அவங்களுக்கு இருந்தாலும் மொழி அவங்களுக்கு தெரியாது. மொழி பேச மாட்டாங்க, வீட்லேயும் பேச மாட்டாங்க, வெளியிலையும் பேச மாட்டாங்க. அவங்களுக்கு மொழி எழுத படிக்க தெரியாது. அதனால் என்னென்னா, இப்போ எப்படி இப்போ இந்த காணொலி எப்படி பார்ப்பாங்க? டிரான்ஸ்லேஷனில் பார்த்தா தான் உண்டு. அவங்கக்கிட்ட அது போய் சேருமா, அவங்களோட அந்த ஈக்கோ சிஸ்டத்தில் அது இருக்கா அப்படின்னே நமக்கு தெரியல. அந்த சவுத் ஆஃப்ரிக்க தமிழர்கள்லேருந்து நிறையா பேர் ஃபேமஸான ஆட்களாகலாம் வந்திருக்கிறாங்க. ஒரு சிலர் அங்கே சில நாடுகளுடைய அதிபர்களாகலாம் கூட ஆமாம் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்தாலும் அவங்கள ஏன் நம்மளால் முழுமையாக ஒரு தமிழர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாமல் இருக்குதான். அப்படி காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அவங்க வீட்டில் பேசுறது இல்லை தமிழ். தமிழ்நாட்டிலிருந்து அவங்களுடைய முன்னோர்கள் வெள்ளையர்கள் காலகட்டத்தில் எடுத்துகிட்டு போனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 30s 40s அந்த மாதிரி இருக்கும். ஆமாம் ஆமாம் 30s 40s இல்லை. உங்களுக்கு வெள்ளையர்கள் வந்த 18 19 ஆமாம், அந்த காலகட்டத்திலே வெள்ளைய அரசாங்கம் முழுமையாக இங்கே ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதுக்கு முன்னாடியே இங்கே தமிழர்களை வேலைவாய்ப்புகளுக்காக, வேலைவாய்ப்புனா அடிமை வேலைகளுக்காக நிறைய பேரை கூட்டிகிட்டு போனாங்க. அதில் என்ன மாதிரி வேலைக்கு தமிழர்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா, விவசாயம் சார்ந்த வேலைகளுக்கு மட்டும்தான் தமிழர்களை அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு விவசாயத்துடைய பேசிக்ஸ் தெரியும். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த வேலையோடைய நுணுக்கம் நமக்கு தெரியும். என்ன பண்ணணுங்கிற நமக்கு தெரியும். ஸோ நமக்கு புதுசாக எஜுகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காட்டை அழிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அதை எல்லாமே பண்ண தெரியும், நம்மளே பண்ணிடுவோம். ஸோ அதை நமக்கு பெருசாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஆப்பிரிக்க மக்களுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் பெரிய அளவு உள்ளீடு இல்லை. ஏன்னா அவங்களுடைய கல்ச்சர்லாம் வளர்ந்தது போனது எல்லாமே கொஞ்சம் அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க ஒரு பழங்குடி மக்களாகவே தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு விவசாயத்தை இவன் சொல்லி கொடுத்து தான் அவங்கள விவசாய கூலிகளாக மாற்ற முடியும். அந்த அளவுக்கு விவசாய சமூகமே இல்லையா மோஸ்ட் ஆப்பிரிக்கன்ஸ். ஆமாம். அப்போ அவங்கள நீங்கள் என்ன மாதிரி ஒர்க்குக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னா, லோடு எடுக்கிறதுக்கு, லோடு சுமக்கிறதுக்கு, காட்டை வேணால் வெட்டுறதுக்கு, மரம் வெட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம், பண்ண வச்சிடலாம். சரி. ஆனால் நீங்கள் நுணுக்கமாக விவசாயம் செய்ய வைக்கிறதுக்கு, அங்கே மாடு வளர்க்குறதுக்கு, அங்கே இது பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் இங்கே கூட கம்யூனிகேட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வேலை செய்ய வைக்க முடியல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதிகமாக தமிழர்களை அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான விவசாயங்களுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. இதில் மிக முக்கியமாக மடகாஸ்கர், அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த பகுதிகள், இந்த பெல்ட்டில் அதிகமாக தமிழர்கள் இருக்கிறாங்க, இன்னும் இருக்கிறாங்க. இப்போ மடகாஸ்கர்லாம் நீங்கள் தமிழர்கள் ஊராகவே இருக்கிறாங்க, ஊர்களே இருக்குது அப்படி அப்படியே. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தமிழ் எழுத படிக்க தெரியவில்லை. அதுதான் நமக்கு சவுத் ஆஃப்ரிக்க தமிழர்களுடைய காலம். ரெண்டாவது, நம்ம ஒரு கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிட்டோம் அவங்களோட. இதுதான் ஒரு பெரிய பின்னடைவு நமக்கு. என்ன ஆயிருக்குன்னா, வெள்ளைக்காரன் தானே கூட்டு போனான். இப்போ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு தமிழ் பாப்புலேஷன் இருந்தாங்க. அது இருந்தாங்க இந்த சென்ஸ் எப்படின்னா, வணிகத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நகரத்தார் இவங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால அந்த கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தமிழர்களால் அங்கே இருந்துகிட்டே இருந்துச்சு காலத்துக்குமே.
அப்போ அதே இடத்துக்கு தான் வேலைக்கு போகிறாங்க வராங்கங்கும் பொழுது இங்கே வந்து இந்த இந்த கப்பல் போக்குவரத்து அதிகமாக இருந்தனால லெட்டர் போக்குவரத்தாக இருக்கட்டும், தொடர்புகளாக இருக்கட்டும், இந்த கல்யாணத்துக்கு வரன் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஒரு ஒரு டைப்லேயே இருந்துச்சு. ரெண்டாவது போனவங்களும் நிறைய பேருங்கிறனால அதிகமானவங்க பேசிக்கிறதுக்கும் கொள்றதுக்கும் அவங்களுக்கான அந்த மொழியை வந்து தக்க வைத்துக் கொள்றதுக்கு தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் ஆசிரியர்கள் இவங்க எல்லாமே அங்கே போயிட்டு வந்துட்டு இருந்தனால இங்கே மொழி விட்டு போகல. மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ மொழி விட்டு போகல. அந்த அடையாளம் என்பது அவ்வாறே தக்க வைக்கப்பட்டுருச்சு. சரி. ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா இதில் இருந்து போகும்போது கடுமையான சூழல். அது அங்கே போகிறதுலாம் வந்து கடுமையான சூழல். அது நீங்கள் வந்து அங்கே வெளிப்படையாக சொன்னால் அங்கே போன மக்களுடைய துயரங்கள், பாடல்கள், அவங்க அங்கே போய் அடிபட்ட விதம், அவங்களுக்கு நடந்த கொடுமைகள்லாம் வந்து சொல்லி மாளாத கொடுமைகளை தான் அனுபவிச்சாங்க. அடிமட்டத்தில் மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாதோ அத்தகைய ஒரு கொடுமைகளை அவங்க அனுபவிச்சாங்க. இவங்க இங்கேருந்து போனவங்க எந்த விதமான தொடர்புமே இல்லை. தமிழ்நாட்டுடைய தாய் நிலத்தில் தொடர்பே இல்லை. அவங்களுக்கு தொடர்பு அத்தே போயிடுச்சு. இப்படி தொடர்பு அத்து போனதுக்கப்புறம் அடுத்த கட்ட அரசியல், இப்போ அவங்க பாட்டி காலகட்டத்தில், தாத்தா காலகட்டத்தில் அவங்க இருக்கிறாங்கன்னா, அடுத்து இங்கே வந்த அரசியல்வாதிகள் போனவங்கலாம் அங்கே அப்படியே தொடர்புலேயே இருந்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாய் விடுதலை போராட்டம் வரைக்குமே தொடர்பு இருந்துச்சுங்க. கொஞ்சம் தொடர்பு இருந்துச்சு. எந்த அளவுக்கு தொடர்பு இருந்துச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் காந்தி கிட்ட பணத்தை கொடுத்து கப்பலோட்டை தமிழர் அவருக்கு போய் நீங்கள் வந்து சிதம்பரனாருக்கு நீங்கள் போய் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் தொகையை வந்து காந்தி கிட்ட கொடுத்துருக்குறாங்க. காந்தி வந்து இங்கே வந்து அவருக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக மாறுது. இப்போ புரியுதா காந்தி கணக்குன்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு? காந்தி, ஆமாம், இது என்ன காந்தி கணக்கு அப்படின்னா, இது பேசிக்காக என்னன்னா, அவங்க எல்லாரும் நிதி திரட்டி ஒத்துழையாமை இயக்கம் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க, மிக முக்கியமாக வந்து கப்பலோட்டிய தமிழரான சிதம்பரனார் அவருக்கு, சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு நீங்கள் போய் ஒரு தொகையை கொடுங்கன்னு சொல்லி காந்தி கிட்ட அங்கே இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள்லாம் சேர்ந்து காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. காந்தி இங்கே வந்து அதை இவர்கிட்ட கொடுக்கவே இல்லை. யாருமே அவர்கிட்ட கேட்கவும் முடியல. இந்த மாதிரி கொடுக்கப்பட்ட காசு எவ்வளோன்னு தெரியாது. அது வந்து கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டு இவங்கனாலையும் கேட்க முடியாது. ஏன்னா காந்தி எதுக்கு செலவு பண்ணியிருக்க போறாரு? காந்தியே செலவு பண்ணாலும் எதுக்கு செலவு பண்ணியிருப்பாரு? சுதந்திர போராட்டத்துக்கு தான் செலவு பண்ணியிருப்பாரு. ஸோ அவர்கிட்ட போய் இதை கேட்க முடியுமா? ஏன்னா காந்தி வந்து ஒன்றும் சொத்து சேர்த்துக்கல, ஒன்றும் இது பண்ணிக்கல. அவர் வாட்டு கதராடையை போட்டு சுற்றிட்டு இருக்காரு. இவர்கிட்ட போயிட்டு ஒரு பணத்தை எப்படி கேட்கறதுங்கிறனால யாருமே கேட்கல. எந்த விடுதலை போராட்ட வீரரும் அவருக்கு கொடுத்தாங்களே அந்த காசு எங்கே, அவர் கொடுத்தீங்கன்னா கப்பல் வாங்குவாருன்னா அது எதுவும் இல்லை. அப்படி அந்த மாதிரி பண்ணாலும் அது காந்தி கணக்குங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நடையில வந்துருச்சு. அது காந்தி கணக்குங்கிற அந்த வழக்கமே அந்த நிகழ்வுல இருந்து தான் வருது. அப்ப அந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணம் என்ன? சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் நம்ம இந்திய விடுதலைக்காக தமிழ்நாட்டோட இதற்கு அங்க தமிழருக்கு நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி கப்பல் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி அதற்கு இங்கிருந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தனால தான் அவங்க அந்த பெரும் தொகையை கொடுத்து அனுப்புனாங்க. அப்போ வரைக்கும் தமிழ் மொழி சவுத் ஆப்பிரிக்காவில் வாழ்ந்துகிட்டு வருது. அப்போ ஏதோ ஒரு இடைப்பட்ட காலத்தில் இது கட்டாயிருக்கு. இதுக்கு பின்னாடி என்னன்னு நமக்கும் தெரியல. ஏதோ ஒன்று ஒரு நயவஞ்சகமான அரசியல் என்பது அங்கே நடந்திருக்கு. இல்லைன்னா மொழி கற்றுக் கொடுக்கப்படாமல் போயிருக்காது. ஏதோ ஒன்று தப்பு நடந்திருக்குங்க. சின்ன கேப் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் அங்கேருந்து இங்கே தமிழ்நாடு அரசு கிட்ட தொடர்பு கொண்டு வாதியார்கள் வந்து தமிழ் வாதியார்களை வந்து அங்கே கொடுக்கணும், சவுத் ஆப்பிரிக்க அரசாங்கத்தோட ஏதோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே வாதியார்களாக இங்கே தமிழ் இவங்களை வந்து அங்கே வேலைக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுற ஒரு முன்னெடுப்பு என்பது நடுவில் நடந்தது. ஓகே, அந்த நடப்பும் அப்படியே கடப்புல போட சுதந்திரத்துக்கு அப்புறம் நான் இவங்க ஆட்சியில, அதாவது கருணாநிதி பீரியட்ஸ்ல இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர் சங்கங்கள் வந்து இங்கே இருந்து வாதியார்களை அங்கே வர வச்சு அங்கே வந்து அகாமடேட் பண்ணி சம்பளம் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடெல்லாம் போச்சு. அப்புறம் அது திரும்ப அது என்ன ஆச்சுன்னே தெரியல, அப்படியே அதுவும் கட் ஆயிடுச்சு. சில தமிழ் ஸ்கூல்கள்லாம் அங்கே ஆரம்பிச்சாங்க. நான் சொல்றது வந்து இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பள்ளிகள் வந்து அங்கே தொடங்குறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்கே தமிழ் படித்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவனால வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்களுக்கு பேச தெரியாது, எழுத படிக்க தெரியாது. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து குழந்தைங்க படிக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சாங்க, சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு. அது என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே போச்சு. ஸோ என்னமோ தப்பு நடக்குதுங்க அங்கே. ஏதோ ஒரு அரசியல் வந்து அவங்கள தமிழ் ஐடென்டிட்டியை எடுக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஏதாவது சவுத் ஆப்பிரிக்க தமிழ் சங்கங்கள் கண்ணில் ஏதாவது பட்டுச்சுன்னா அது என்ன நடக்குது என்னன்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் அதுக்கு இன்னும் கவனிங்க. சவுத் ஆப்பிரிக்க தமிழ் சங்கங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதுக்குமே தொடர்பு இல்லாமல் இருக்கு பாருங்க. அது எப்படி இப்போ லண்டன்ல இருந்தா அவருக்கு இப்போ நீங்க பாருங்க, நீங்க வந்து மலேசியாவில் இருக்க தமிழ் சங்கங்கள் எல்லாம் தமிழ்நாட்டோட தொடர்பில் இருப்பாங்க.
சிங்கப்பூர்ல இருக்க தமிழ் சங்கங்கள், தமிழ்நாடு யூஎஸ்ல இருக்க, கனடால இருக்க, நீங்க எந்த நாட்டை எடுத்துக்கோங்க, நார்வே, எல்லா தமிழ் சங்கங்களும் தமிழ்நாட்டோடு ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருப்பாங்க. தமிழ்நாட்டோடும் தமிழீழத்தோடும் தொடர்பு இல்லாத தமிழ் சங்கங்களே இருக்காது. இந்தியா முழுக்க இருக்க ஸ்டேட்லயும் இருக்குது, உலகம் முழுக்க அப்படிதான் இருக்குது. ஆனா சவுத் ஆப்பிரிக்க தமிழர்களுடைய அந்த கட்டமைப்பு வந்து தொடர்புக்குள்ளேயே வராம கிடக்குறாங்க. அது அது எதனால? அவங்களையே அவங்களுக்குள்ள இந்த புரிதலின்மை இருக்குதா, இல்ல ஏதோ ஒரு இது தவறா அதை வந்து அது அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக யாராவது தடுத்துக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல. பட் இது தொடருது. இதுல ஒரு மிக முக்கிய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் தங்களுடைய பெயர்களுக்கு பின்னாடி குடிப்பெயர்களை அவ்வாறே கடத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படி இருக்கு. என்னென்ன மாதிரியான பெயர்கள்லாம்? அங்க கவுண்டர் இருக்கும், அங்க வந்து உடையார் இருக்கு, வன்னியர் இருக்கு, அங்க வந்து பறையர் இருக்கு, அங்க அப்புறம் வந்துட்டு வேற என்னென்ன முதலியார், நாயக்கர் இருக்கு. நாயக்கர்னா இந்த வன்னிய நாயக்கர்கள் அங்க அதிகமா இருக்காங்க. ஸோ வன்னிய நாயக்கர் அந்த பட்டம் இருக்கு, நாயக்கர் பட்டத்தோட இருக்கு, முதலியார் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். என்ன ஸ்பெல்லிங் மட்டும் வேற வேறையா இருக்கும். அவங்களுக்கு ஸ்பெல்லிங் வந்து இப்போ நம்ம ஊர்ல முதலியாருக்கு என்ன ஸ்பெல்லிங் எழுதுவோம், அதே ஸ்பெல்லிங்ல அங்கே இருக்காது, அது வேற மாதிரி இருக்கும். கவுண்டருக்கு வந்து நம்ம இங்க என்ன எழுதுறோம் வந்துட்டு GOUNDER, அவங்களும் ஜில தான் ஆரம்பிப்பாங்க. அது கொஞ்சம் அந்த ஸ்பெல்லிங் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். GOW சம்திங் அது இப்படி போயிடும். ஸோ அவங்க நீங்கள் அந்த பேருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லார் பேருக்கு பின்னாடியுமே வந்துட்டு குடிப்பட்டங்கள் இருக்கும். இதில் இன்னொன்று கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, இவங்க அந்த குடிப்பட்டெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குள்ள மாறி மாறி தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அப்பாவுடைய குடிப்பட்டத்தை அப்படியே கடத்திக்குவாங்க, அவ்வளோதான். ஏன்னா மேபி நம்பர்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனாலயா என்ன, இல்லைன்னா அதுதான் நம்மளோட முந்தைய பழக்கமானும் தெரியல. புரியுது? ஏன்னா இவங்க போனது வந்து பார்த்தீங்கன்னா 18ஸ்ல, அப்படியே அவங்க ஃபாலோ பண்றாங்க. இவங்களுடைய வழிபாட்டுல நீங்க போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் ஹிந்துத்துவ இதெல்லாம் கொஞ்சம் அப்படி குழப்புறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு தான். புரியுதுங்களா? குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கருப்பசாமி, சுடலை மாடன், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி வரிசைக்கா அந்த முனியாண்டி, சங்கிலி கருப்பு, இது எல்லா குலதெய்வங்களையுமே அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சாமி கும்பிடுவாங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா காளி வழிபாடும் அதிகமாக இருக்குது. காளி வழிபாடு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளி அம்மா அப்படிங்கிறத கூட அவங்க காளி மாதான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ரீசன் என்னன்னா, நடுவில் இங்கேருந்து போனால் ஏதோ ஒரு ஹிந்துத்துவ சக்திகள் போயிட்டு அதை காளி மாதா அப்படின்னு மாற்றிட்டாங்களா என்ன தெரியல, காளி மாதாஜி அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதோ சம்திங் கன்ஃபியூஷன் இருக்குது, நடுவில் எதுவுமே நடந்திருக்கு. ஆனால் மித்தவங்கள்லாம் மித்த அந்த வழிபாட்டு முறைகள்லாம் அவ்வாறே இருக்குது. ஆனால் இவங்க எல்லாருமே அக்மார் கிறிஸ்துவர்கள். அப்புறமா இது காளி கும்பிடுறாங்கன்னு சொல்றீங்க, என்ன நடக்குதுன்னே அங்கே புரியல. எல்லார் வீட்லேயும் சாமி ரூம் இருக்கு. ஒரு சாமி ரூம்ல முழுக்க முழுக்க தமிழ் கடவுளா இருக்கு. அந்த பக்கம் பார்த்தா இயேசுநாதர் இருக்காப்ல. அவங்க பேரெல்லாம் கிறிஸ்துவ பேரா இருக்கும். பேருக்கு பின்னாடி குடிப்பட்டம் வந்துடும். பேரெல்லாம் கிறிஸ்துவ பேர், பட்டம்லாம் குடிப்பட்டம் வந்துடும். வீட்டில் வந்து மொழி வந்து அவங்க அதிகமாக பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு. ஏன்னா அது ஃப்ரெஞ்ச் காலனிங்கிறனால ஃப்ரெஞ்சு தான் அதிகமாக அவங்க பேசுகிறாங்க. ஆங்கிலம் கூட அதிகமாக நான் பார்த்த வரைக்கும் இல்லை. எல்லாரும் வீட்டுக்குள்ளே ஃப்ரெஞ்சு பேசுகிறது தான் நான் பார்த்துருக்கேன். ஆங்கிலம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதான் எந்தெந்த இதில் இன்ஃப்ளூயன்ஸில் அவங்க போனாங்களோ, எந்த ஸ்டேட்டுக்குள்ளே அவங்க இருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறி மாறி பேசுகிறாங்க. ஆனால் வீட்டு மொழின்னு அவங்களுக்கு இப்போ எதுவுமே இல்லை. அவங்க அங்கே ஐரோப்பிய காலனி ஆதிக்கத்தோடைய வெளிப்பாடாக தான் அவங்க அந்த மொழியை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இது பேசுகிறாங்க. தமிழ் மொழி வீட்டில் பேசுறது இல்லை, தமிழ் பேர்கள் வைக்கிறது இல்லை, கிறிஸ்தவ பேர்கள் வைக்கிறாங்க, கூட குடிப்பட்டங்களோட இருக்கும். சாமி ரூமும் 2 வச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து கிறிஸ்துவ வழிபாட்டும் இருக்கு, கல்யாணம் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ முறையில் தான் பண்ணுறாங்க. ஆனால் பலி கொடுக்கறது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சில நம்மளுடைய ரிச்சுவலிஸ்டிக் விழாக்கள்லாம், தைப்பூசம், அதுக்கப்புறம் இது நீங்கள் இப்போ தைப்பூசம் தான் அங்கே இருக்கிறதுலே ஃபேமஸான கம்யூனிட்டிக்குள்ள தமிழர்களோட அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பயங்கரமாக கொண்டாடக்கூடிய நிகழ்வுங்கிறது தைப்பூசம். ஸோ அப்போ நம்மளால உறுதியாக சொல்ல முடியுது 18-19 காலகட்டத்திலாம் தமிழர்கள் என்னென்ன பண்டிகைகள்லாம் அதிகமாக கொண்டாடினாங்கிறது அதில் ஹைலைட்டாக தெரியும். பொங்கல் கண்டிப்பாக கொண்டாடுறாங்க, அப்புறம் தைப்பூசத்தை அதிகமாக கொண்டாடுறாங்க, அப்புறம் மாரியம்மனுக்கு இந்த நோன்பு எடுக்கிறது இது பண்ணுறது அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங், ஆடி மாதம் இது பண்ணுறது. இந்த 3 பண்டிகையும் வந்து நம்ம தமிழர்கள் பிரதானமாக நம்ம கொண்டாடி இருக்கோம் அப்படிங்கிறது வந்து இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது தெரியும். ஆனால் இந்த 3 பண்டிகையுமே இப்போ வந்து பாருங்க, பொங்கல் மட்டும் இருக்கு, அது ஜல்லிக்கட்டு இதோட ஒரு ஹைப் இருக்கனால அப்படியே போயிட்டு இருக்குது. மித்தபடி மிச்ச 2 பண்டிகையும் வந்துட்டு நம்ம வந்து ஊர் வழக்கங்களோட அப்படியே போயிடுது. தைப்பூசமும் மாரியம்மன், தைப்பூசத்துக்குமே நம்ம அதிகமாலாம் ஆஹா ஓஹோன்னா பண்றது இல்லை. இப்போதானே கவர்மெண்ட் ஹாலிடே, இப்போதானே எடப்பாடி தானே வந்து விட்டுருக்காப்புல. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம வந்து மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் அதைத்தான் நம்ம எல்லாம் வந்து ஒரு 18ஸ்லையும் 19ஸ்லையும் அதிகமாக கொண்டாடி இருக்கோங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு கிளிம்சஸ் இவங்களோட வாழ்க்கையை வச்சு நம்ம
பார்க்கலாம். புரியுது. இப்போ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தமிழர்கள் வந்து முருகனுடைய வழிபாடுங்கிறத வந்து விடலை. அது முருகனை வழிபடுறது, நான் சொன்ன பிறகு முருகன், குலதெய்வங்கள், அதுக்கப்புறம் காளி வழிபாடு. முருகனை வந்து இப்போ தைப்பூசத்தோடு அசோசியேட் பண்ணி வழிபடுறாங்க. இன்றைக்குமே வந்து இந்த அலகு குத்துறது, பூ மிதிக்கிறது, இந்த நிகழ்வுகள் வந்து இன்றளவும் வருடம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அமோகமாக கொண்டாடுறாங்க. அன்னைக்கு தான் வந்து தமிழர்கள் வந்து ஒருங்கிணைஞ்சு அவங்களோட ஐடென்டிட்டியை இழக்காமல் கொண்டாடுறாங்க. குறைந்தபட்சம் நம்ம ஒரு கோரிக்கையாக என்ன வைக்கலாம் அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்க தமிழர்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,50,000 பேர் தோராயமாக. அவ்வளோ பேர் இருக்காங்களா? 2,50,000 பேர் தோராயமாக இருப்பாங்க. தோராய கணக்கு, அது இன்னும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டதெல்லாம் தெரியல. அதுலேயும் பிரிஞ்சு போய் கலந்து போனவங்கலாம் இன்னும் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே மொழி வந்து மிக முக்கியமானது. இந்த மொழியை நம்ம இழந்துட்டோம். இப்போ சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள் பெரும்பான்மையானவர்கள் வீட்டில் தமிழ் பேசுறதில்ல. அப்போ அதை வந்து இழந்து விடக்கூடாது. இன்னொன்று, இன்றைக்குமே ஐரோப்பிய நாடுகளில் மற்றும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுமே நிறைய பேர் குழந்தைங்க வந்து வீட்டில் தமிழ் பேசுறது கிடையாது. நீங்கள் வந்து அதை போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா வந்து தமிழில் பேசுவாங்க. குழந்தைங்க அப்பா அம்மாவோட பேசும்போது தமிழில் பேசுவாங்க. ஆனால் குழந்தைங்க அவங்களுக்குள்ள பேசிக்கும் பொழுது அவங்க ஐரோப்பிய மொழிகள் என்னென்னவோ, இங்கிலீஷ்னா இங்கிலீஷு, நார்வேனா நார்வே, அதே போல் ஃப்ரெஞ்சுனா ஃப்ரெஞ்சு, இது இப்படி தான் வந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் குழந்தைகள் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க தமிழில் பேச வேண்டிய அவசியம் என்பது இருக்குமா? அண்ணன் தங்கச்சிகளுக்குள்ளேயே அவங்க வந்து அவங்களுடைய மொழியில தான் பேசுகிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா, அடுத்த ஜென்ரேஷன்லேயே வந்து அங்கே மொழி அவங்க வீட்டுக்குள்ளே புழக்கத்தில் இருக்காதுங்கிறது தான் இதோட கசப்பான உண்மை. இதை நம்ம துரிதமாக மாற்றி அமைக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. நம்ம இருக்கும்போதே இதை செஞ்சால் தான் உண்டு. கட்டாயம் வீட்டில் தமிழ் பேசணுங்கிற ஒரு நடைமுறை வரணும். இல்லை இன்னொரு கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுங்களா? சீனர்கள் உலகம் முழுக்க இருக்காங்க. நம்ம எப்படி பரவி இருக்கோமோ அதே மாதிரி தான் சீனர்கள் பரவி இருக்காங்க. அத்தனை பேரும் சைனீஸ் தான் பேசுகிறான். விடமாட்டாங்கல்ல? அதான் எங்கேயுமே ஒரு சீன பெண்கள், நீங்கள் வந்து யூஎஸில் போங்க, யூஎஸில் 2 சீன பெண்கள் இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பாருங்க. 2 ஆண்கள் இருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்க? சைனீஸ் தான் பேசுவாங்க. பாகிஸ்தானிஸ் அவங்க உருது தான் பேசிக்குவாங்க. நீங்கள் எந்த நாட்டில் மற்ற இனத்தவர்கள் வேறு எந்த நாட்டில் பாரம்பரியமாகவே வாழ்ந்தாலும் அவர்களுடைய தாய்மொழியை விட்டே கொடுக்கறதில்ல. ஆனால் தமிழர்கள் வெளிநாடுகளில் போயிட்டு பிளாக் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட பிளாக் பண்ணி காட்டிட்டு இருப்பான். அவன் குழந்தைகிட்ட ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். எதுக்கு? தமிழ்நாட்டுக்காரன் உன் சேனலை பார்க்குறான், தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட விளாகிங் பண்ணுறாங்க, ஆனால் குழந்தைகிட்ட பேசும்போது ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. இல்லை, என்ன உளவியல் இது மாதிரி இருக்கு பாருங்க. தாழ்வு மனப்பான்மை உளவியல். என்ன தாழ்வு மனப்பான்மை? எனக்கு புரியவே. நம்ம ஐடென்டிட்டி, மூத்த மொழின்னு சொன்னா என்னங்க தாழ்வு மனப்பான்மை? நம்ம ஐடென்டிட்டி இழிவானதுன்னு நம்புறாங்க அவங்க மனதளவில். வெளியில் வாயில் சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு துணிவு இல்லைனாலும் அவங்க நம்புறாங்க. அதனால தான் அதை பண்ணுறாங்க. ஒருத்தர் என்னன்னா ஒரு குரூப் நம்ம பெருமை பேசிட்டு அலையிறோன்றாங்க, இன்னொரு சைடு தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்றாங்க. நம்ம பெருமை பேசிட்டு அலையிறோம் அப்படிங்கிறதையே அவன் ஏன் சொல்கிறான்னு நீங்கள் பார்க்கணும். உனக்கு என்னடா பெருமை இருக்குது, நீ பெருமை பேசுகிற, இந்த இடத்துல தான் வருது. தாழ்வு மனப்பான்மையிலேருந்து இந்த வார்த்தையே வருது. நம்ம என்னத்தை பெருமை பேசிட்டோம் சொல்லுங்கள்? எங்கே நம்ம பெருமை பேசி என்னத்தை இங்கே சாதிச்சு வச்சுட்டோம்? யாருக்கு தெரியும்? சோழர்களை பற்றி தெரியுமா? பாண்டியர்களை பற்றி தெரியுமா? சேரர்களை பற்றி உலகத்தில் எவனுக்கு தெரியும்? நீங்கள் நம்புறீங்க? நீங்கள் போய் இந்த உலகத்தில் போய் பேசி பாருங்களேன், யாருக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது, பெரும்பான்மை மக்களுக்கு தெரியாது. ஏதாவது வரலாற்று ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் தெரியும். ஹிஸ்டாரியன்ஸ்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து பாண்டியாசை பற்றி தெரியுமா, சோழாசை பற்றி தெரியுமானா தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க அந்த ஃபீல்டில் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு முழுமையாலாம் தெரியாது, அரைங்குறையமாக தான் தெரியும். ஆனால் பொதுமக்களுக்கு யாருக்கு தெரியும்? நீ வெளிநாட்டுக்கே போதவில்லை, இந்தியாவுக்குள்ளே பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனி என்ன தெரியும்னு நினைக்கிற? ஒன்றும் தெரியாது. அப்போ என்ன நீ பெருமை இது வரைக்கும் பேசியிருக்க? முதல்ல பெருமை பேசவே இல்லை. நம்ம பெருமையே பேசாமல் இருக்கவங்ககிட்ட வந்துட்டு பெருமை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா காரணம் என்ன? நம்ம அதை கூட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவனுக்கே அந்த சிந்தனை வருது. அவன் தாழ்வு மனப்பான்மை. நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு நம்ம பெருமை பேசலாமா அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதனால ஆங்கிலத்துக்கோ இல்லை அங்கே இருக்கிற மொழிக்கோ அடாப்ட் ஆகிட்டு அப்படியே போயிடுறாங்கங்க. குழந்தைங்க கிட்ட பேசுறதுக்குள்ள நீங்கள் வந்து எதனால் ஆங்கிலத்தில் கையாளுறீங்கன்னு தெரியல. டேடின்னு சொல்லுன்னு எவனாவது உலகத்தில் இது நடக்குதா? தமிழன் தாங்க இந்த வேலையை பண்ணுறான். கேவலமாக இருக்குங்க. நமக்கு நிறைய தமிழ் குழந்தைங்க வந்து டேடி மம்மிங்குதுங்க. இப்போ எதுக்கு? ஏன் அப்பா அம்மான்னு சொல்கிறதுல என்ன உனக்கு தாழ்வு வந்துருச்சு? ஏன் டேடி மம்மி சொல்லு? டேடி மம்மி அப்பா அம்மா இதில் என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் அப்பா அம்மான்னு சொல்லி கொடுக்கக்கூடாது, டேடி மம்மின்னு சொல்லி கொடுக்குற? சொல்லி கொடுக்குறவங்க மேலே தான் தப்பு. அப்போ அதான் தாழ்வு மனப்பான்மையிலே ஒத்துக்கோடா. எதையாவது ஒரு காரணத்தை இழுத்துட்டு வராங்க, மதத்தை இழுக்கிறாங்க, அதை இழுக்கிறாங்க. கடைசியில் அவன் மொழியை விட்டு கொடுக்குறதுக்கு ஏதாவது ஒரு காரணம்.
அது இப்படிங்க அது அப்படிங்க. கடைசியில் வந்து பார்த்தா இவங்க குழந்தைகள் மட்டும் அடையாளம் இல்லாமல் போகுது. அடையாளம் இல்லை, அதுகளுக்குள்ள மொழி உணர்வு இல்லை, பற்று கிடையாது, இன உணர்வு கிடையாது, அப்படியே காணாமல் போயிடுதுங்க. எனக்கு உண்மையிலே வந்து சீனர்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்குது. எத்தனை வருஷம் ஆனாலும் அவன் மொழி அழியாது. உன் மொழி அழியிருக்கான அத்தனை வாய்ப்புகளும் நீயே பண்ணிக்கிட்டே இருக்க, திரும்ப 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 திரும்ப. கடைசி எல்லா அசிங்கத்தையும் பண்ணிட்டு கடைசியில் மொழி எப்படிங்க அழியுமா நமக்கு பாடம் எடுப்பான். மொழி நீங்கள் அழிஞ்சிரும் ஏன் பயப்படுறீங்க? எப்படி அழியும்? அதான் இருக்கே, அது இருக்குடா, அது இருந்து என்னடா பிரயோஜனம்? நீ பேசணும்லடா, அது இருக்கு, இருக்கு, அது இருக்கு, அப்படி மூடி வச்சுக்கிறாங்க. அந்த புக்கில் இருக்கே, அந்த திருக்குறள் இருக்கே. இல்லைங்க, ஒரு அரசியல் விமர்சகர் இருக்காரு, அவர் டெய்லி வீடியோ போடுறப்போ அதில் பார்க்க அவர் சொல்கிறாரு, இனிமேல் மொழியெல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியாது, அதான் சாட் ஜிபிடிலாம் வந்துச்சு, இனிமேல் மொழியெல்லாம் வச்சு இது பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. என்ன ஒரு இதில் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என்னன்னா அதான் புரியல. நீ சாட் ஜிபிடி என்ன பேசுவ? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. சாட் ஜிபிடியில் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருக்க, இப்போ அதான் பிரச்சனை. இப்போ உனக்கு இப்போ சாட் ஜிபிடியில் தமிழில் பேசினா அதுவும் பேசுது, ஆனால் தமிழில் பேசுகிற வரைக்கும் தானே அது பேசும். நீ தமிழில் பேசலைன்னா அது எப்படி உங்ககிட்ட பேசுவோம்? அதுவே கற்றுக்கிறதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கு நம்மளால தான். ஆமாம், நீ வந்து ஆங்கிலம் அதை சரளமாக வர்ற அளவுக்கு அதனால வந்து தமிழ் எடுத்துக்க முடியல. காரணம் என்ன? நம்மளே அதிகமாக அதில் தமிழில் கேட்குறது எல்லாமே நீயே ஆங்கிலத்தில் தான் கேள்வி கேட்குற. அதுக்கிட்ட தமிழில் கேட்டுப்பாரு, தமிழ்லையும் சொல்லுது, கொஞ்சம் தப்பு தவறமாக சொல்லுது, ஆனால் அது அப்போ தானே சரியாகும். நான் என்ன கேட்குறேன்னாங்க, இந்த பேச்சு வீட்டுக்குள்ளே நீ பேசாமல் போவதற்கு காரணம் என்ன? தாழ்வு மனப்பான்மையை தவிர்த்து வேறு ஒன்றும் இல்லை. கேவலமாக நினைக்கிறான், நம்ம பிறப்பே தப்பான பிறப்பு, நம்ம இழிவான பிறப்பு. அப்படி நீ நினைக்கலாம், வீட்டில் ஒழுங்காக தமிழில் பேசு. நம்மக்கிட்ட பாடம் இருப்பாங்க இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. சில பேர் பாட்டெல்லாம் போடுவாங்க, ஆங்கிலம் பேசினாலும் தமிழன்டா. அது எப்படா ஆங்கிலம் பேசினா எப்படா தமிழன்? எங்கடா யார்டா சொல்லுவேன்? ஆங்கிலம் பேசினா எப்படி தமிழன்னு சொல்லுவேன்? பாட்டு எழுதிடுறது, ஆங்கிலம் பேசினாலும் தமிழன்டான்னு, இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்டா. பேசிக்காக இங்கே என்னன்னா, தமிழ் இன அடையாளம் என்பது நம்ம மொழி இருக்கும் வரை வாழும். அது அழிஞ்சதுக்கப்புறம் இனம் இருக்கும், தமிழ் இனம்னு இருக்கும். இன்றைக்குமே வந்துட்டு தமிழ் ஆரிஜின்லேருந்து வந்தவங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த நீயா நானா ஷோ பார்த்துருப்பீங்க பாரு நீங்க. முக்கியமா நீங்க சொல்ற இந்த சப்ஜெக்ட் பத்தி தான் அவங்கலாம் வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த எபிசோட் பார்க்குறப்போ. ஆமா, அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தமிழ் பேச வரல. நீங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்ன மாதிரி சவுத் ஆப்பிரிக்க தமிழர்களுக்கு அங்கே தமிழ் பேச வராது, ஆங்கிலத்தில் தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இன உணர்வுலாம் இருக்கு. இன உணர்வுக்கு நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு படியே மொழி கற்கள். அதை முதல்ல மொழியை கற்றுவிட்டீர்கள் என்றால் எல்லாமே வந்துடும். நீங்கள் மொழியை கற்றுக்கொள்ளாமல் நான் கலாச்சாரத்தை பாதுகாக்கிறேன், பண்பாட்டை பாதுகாக்கிறேன், என்னுடைய ட்ரெடிஷன்ஸை போய் நான் மீட் எடுக்கிறேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது முதல்ல நீங்கள் வந்து தமிழ் ட்ரெடிஷனை நான் மீட் எடுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்க யாரோ ஒருத்தர் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, நம்மளுடைய பண்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் மொழி. நீ தமிழ் மொழியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது எல்லாமே தெரிய வந்துடும் உனக்கு. கரெக்டு. அதுதான் இந்த ரூட். அந்த அவதார் படத்தில் அந்த நரம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நரம்பு வேறு எதுவும் இல்லை, தமிழ் மொழி தான். இந்த நரம்பு எடுத்து விட்டோம்னா எல்லாமே வருது இல்லை, அந்த மாதிரி விடுறதுக்கு அந்த மொழி வேணும் நமக்கு. அது வேணா நம்ம இதில் தொங்கிட்டு இல்லை, ஆனால் இப்படி வாயிலேருந்து இருக்குது ஒரு வேவ், நம்ம தொப்புள் கொடி மாதிரி. அதுதான் சொல்கிறோம். அதுதான் அந்த நரம்பு வந்து மொழி தான். அந்த மொழியை நீங்கள் விட்டுட்டு நீ இனத்தை பாதுகாக்க முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கலாச்சாரம் பண்பாட்டு கூறுகள்லாம் அந்த மொழி இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து தொத்திக்கிட்டு நிற்கும், பட்டு போயிடும். மரத்துடைய வேரை அறுத்துட்டிங்கன்னா மரம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், மரமாக இருக்கும், அப்படியே அப்புறம் செத்து போயிடும், காய ஆரம்பிச்சிடும், அப்புறம் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். இவ்வளோதான் விஷயம். வேரை அறுக்கக்கூடாது. ஸோ அந்த வேர் வந்து மொழி தான். அந்த வேரை நீங்கள் விட்டுட்டு நான் மித்த எல்லாத்தையும் நான் பாதுகாக்கிறேன் பாரு, நான் பொங்கலுக்கு வந்து வேட்டி சட்டை தான் போடுறேன் பாரு, நான் பாவாடை தாவணி போட்டு ரீல்ஸ் விட்றேன் பாருன்னா அதெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள்லாம் வந்து பெரும்பான்மையாக அங்கே இருக்க வெளிநாடுகளில் ஐரோப்பா நாடுகள் இருப்பாங்க. அது வந்து தலைவர் படத்தை வச்சுக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. வாயில் மொழி வராது, மொழி பேசவே மாட்டாங்க, எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. இங்கேருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டில் இங்கே பிறக்கலை, பட் தமிழ்நாட்டிலேருந்து அங்கே அப்பா அம்மா போயிருப்பாங்க. அந்த மாதிரி போயிட்டு ஏதோ இந்த கொரியன் கேப்பாப்பு அது இதுல எல்லாம் போயிட்டு ஃபேமஸ் ஆகிட்டு வந்து திரும்ப இங்கே வராங்க. அவங்களுக்கு வாயில மொழியே இல்லை, சொல்லியும் கொடுக்கல, தமிழர்கள் தான், ஆனால் மொழி இல்லை. என்ன பெருமையை யாருக்கு சேர்த்துற முடியும்? ஐடென்டிட்டி இல்லாமல் அப்படியே சுற்ற வேண்டியதான். சும்மா கொஞ்ச நாளைக்கு அந்த தோற்றம் இருக்கிற வரைக்கும் அவன் சொல்லுவான், அவ்வளோதான். அப்புறம் தான் வரும் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிறது. நமக்கான அடையாளம் என்ன ஏது என்னன்னு தெரியாமல் அப்புறம் உட்காந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது. இதுதான் எது நம்மளோட வேறு, எது எப்படி பேசணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரியான கொள்கை கோட்பாடு ஒன்றும் தெரியாது. அப்படியே எதையாவது ஒன்று பண்ணுறது. அவங்களோட மேக்ஸிமம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த பாவாடை தாவணி போட்டால் தமிழ் கலாச்சாரம், ஒரு நாள் பொங்கல் அன்றைக்கி புடவை கட்டிட்டா தமிழ் கலாச்சாரம். இது உடைக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் சம்மந்தமே இல்லை.
இதை தான் திரும்ப திரும்ப போட்டு தமிழர்களே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு உடைகள் மாறிக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ உடைகள் வந்து கலாச்சாரத்தை காப்பாற்றி கொண்டு போகுதுங்கிறதே முட்டாள்தனம். இப்போ புரியுதா? என் பாட்டி கட்டின புடவையை வந்து இன்னைக்கு என் மனைவி கட்ட முடியாது. புரியுதா? அது வந்து கவர்ச்சின்ட்டுருவாங்க. புரியுதா? அப்போ இதுவும் அதுவும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா உடைகள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி ஒரே நாள்லயே மாறி இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் பெண்கள் பெரும்பான்மையானவர்கள் சுடிதார் தான் போடுறாங்க. சுடிதாருக்கும் தமிழுக்கும் சம்மந்தமே இல்லை. புரியுதா? இன்னைக்கு அதுக்காக சுடிதார் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. அதனால இந்த உடைகளுக்குள்ள கலாச்சாரத்தை தேடாத. உடைகள் வந்து கலாச்சாரத்தை கடத்துறது இல்லை. அதனால ஒரு கல்ச்சுரல் ட்ரெஸ்ஸை நான் போட்டேன் அப்படின்னா என்னோட பண்பாடை நான் பாதுகாத்துறேன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். திருப்தி அடைஞ்சிடுறது. அதை நான் போடுறேன் பாருங்க, நான் வேட்டி சட்டை போட்டேன் அதனால வந்து தமிழர் பாரம்பரியத்தை காப்பாத்திட்டேன்னா அது காப்பாற்றப்படுறது இல்லைங்க. நீ வேட்டி சட்டையை போட்டுட்டு அங்கே போயிட்டு வைனை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பேர் தமிழ் பாரம்பரியம் கிடையாது ராஜா. இதுதான் விஷயம். இதை போட்டு எனக்கெல்லாம் அந்த மனசே உடஞ்சி போச்சுங்க. ஒரு தமிழர்களுடைய கல்யாண நிகழ்வு, அங்கே ஒரு பொண்ணு உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கு ஓவியம். அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் கல்யாணம் தமிழ் முறையில் நடக்குது. எல்லாம் வந்திருக்கவெல்லாம் தமிழன், எவனுமே தமிழில் பேசிக்கல, இங்கிலீஷ் எல்லாம் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. ஓ ப்ரோ அப்படிங்கிறான். அந்த உடல் மொழியும் வெள்ளைக்காரனை பார்த்து, வெள்ளைக்காரனா இந்த இது கருப்பர்கள் அவங்கள பார்த்து உடல் மொழியை கற்றுக்கிறது. என்னடா அருமையாக இருக்குன்னு சொல்லுங்கடா, நல்லா இருக்குன்னு சொல்லுங்கடா. நல்லா இல்லை சரி அவங்க ஈழத்தமிழர்கள் தான் வடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போ, வடிவாக வரையறையம்மான்ட்டு போ, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அதை சொல்லவே இல்லைங்க. ஒரே ஒரு அம்மா தாங்க தமிழில் பேசினாங்க அங்கே அந்த வீடியோ பார்க்குறேன் நான். எனக்கு அப்போவே மனசு உடஞ்சி போச்சு. எப்படி அடுத்த ஜென்ரேஷன் இருக்கும், அடுத்த தலைமுறை எப்படி இருக்கும்? இன்னொரு 50 வருஷம் தள்ளுங்க, என்னவா இருப்பான்? இங்கே தமிழ்நாட்டில் தப்பிச்சிருங்க எப்படியாவது எப்படி. ஏன்னா இங்கே வந்து இதுதான் வேறு. ஸோ இந்த வேரில் வந்து அழிக்கிறது அவ்வளோ கஷ்டம். இல்லை பாரு, எனக்கு என்ன பிரச்சனைனா என்னோட ஃப்ரெண்டோட பசங்களுக்குலாம் எல்லாருக்கும் தமிழ் தெரியுது பேசுறதுக்கு, அது ஒரு மாதிரி கம்மியாக பேசுறாங்க. எழுத படிக்க தெரியலங்கிறேன். எழுத கொடுக்கலைங்க. அதான் அப்போ ஒரு மாதிரியான இதாகும். அது அறிவில்லாத தமிழர்களாக இருப்பாங்களே ஒழிய மொழி அறியாத தமிழர்கள் இருப்பாங்களே, தமிழே இருப்பான். ஆனால் வேறு இல்லாத ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த வேரை இவன் தானே பிடிச்சிக்கிட்டு நிற்கணும். அவன் அங்கே விட்டானா காணாமல் போயிடுவான், கரைஞ்சிருவான். அப்புறம் அடையாளம் இல்லைன்னு அப்புறம் ஒரு நாள் வந்து இவன் நம்ம ஆள் இல்லையா, இவன் வெள்ளையாவே இல்லை, இவன் ஒரு மாதிரி இருக்கான், இவன் யாருன்னு கேட்பான். அவனுக்கே தெரியாது நம்ம யாருன்னா யாரு. இவ்வளோதான் விஷயம். பிட்டி. ஸோ இந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து போயிட்டோம்னா அப்புறம் கடைசியில் வந்து நம்மளோட அரசியல் எல்லாமே காணாமல் போய் நம்ம அடையாளம் இல்லாமல் போயிடுவோம். என்னன்னா சவுத் ஆப்பிரிக்க தமிழர்கள்லாம் வசதியாக இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. புரியுதா? ஏன்னா அவங்களும் இன்னும் ஃபார்ம் லேண்டில் இன்னும் விவசாயம் செய்து கொண்டு அங்கே என்ன தொழிலுக்கு போனாங்களோ அதே மாதிரியான தொழில்களை செய்து கொண்டு தான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்குபேஷனில் தான் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே அவங்களுக்கான மார்க்கெட்லாம் இருக்குது. தமிழ்நாட்கள் நிறைய அங்கே பார்க்கலாம், அங்கே வேலை செய்ய வருவாங்க போவாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்கள்லாம் கூட ஞாபகம் இருக்குது. எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, அவங்க சொந்த ஊர் எது அப்படிங்கிறதுலாம் அதை மட்டும் அவங்க பாட்டிகள் தாத்தாக்கள் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படியே கடத்தி வர அவங்களோட பாட்டன் காலகட்டத்திலேயே அவங்கலாம் போயிருப்பாங்க. ஸோ அந்த கதைகள் வந்து அவங்க பாட்டி தாத்தா மூலமா இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களே 3ஆவது ஜென்ரேஷனாக இருப்பாங்க அவங்க தாத்தாவே. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த ஊர் மட்டும் தெரியும். அந்த ஊரோட இதுவும் கூட ஒழுங்காக அவங்களால ஃபுல் ப்ரொனன்சியேஷனோட சொல்ல முடியாமல் தப்பாக சொல்கிற அதெல்லாம் எனக்கு ரொம்ப கனமாக இருந்துச்சு. தஞ்சை அப்படிங்கிறதவங்க தான் சஞ்சாங்கிறாங்க. சஞ்சான்னு ஒரு ஊரா தெரில அப்படின்னா அவர் தமிழால் ஒருத்தர் போயிட்டு சஞ்சான்னு ஒரு ஊர் தெரிலிங்களேன்னா அப்புறம் தான் அவர் கொஞ்சம் தஞ்சையா அப்படிங்கிறாரு. அதான் அவங்க தாத்தா காலத்தில் பாட்டன் காலத்தில் சொல்லியிருப்பாங்களே தஞ்சை அப்படின்ட்டு இருப்பாங்க போல. இன்னும் தஞ்சாவூருங்கிறோம், அதாவது தஞ்சைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தஞ்சைன்னு சொன்னதை வந்து கிஞ்சான்னு சொல்கிறாங்க. சஞ்சான்னு ஒரு ஊர் இல்லையே, அங்கே சஞ்சான்னு ஒரு ஊர் இல்லையேன்னா அப்புறம் தஞ்சை. அவங்க சொல்லும் பொழுது வந்து கும்பகோணத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. தஞ்சை கும்பகோணம் இந்த பகுதியில் பிடிக்க முடியுது. அதனால அவர்னால் அதையும் கும்பகோணம்னு அவங்க வாயில வரல, அது என்னமோ கோன் அப்படின்னாங்க. அப்போ அது சொன்னோன்னா அவர் கொஞ்சம் அவர் இதை தான் சொல்கிறாங்க, தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு புரிஞ்சுட்டு வர்றாரு. ஸோ இதுதான் இன்னைக்கு அங்கே வலியாக இருக்குது. அதை பார்க்கும்போது நமக்கு வந்து மனசே கேட்கல. என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிறவங்களும் என்னென்னா இதை விடக்கூடாது. இது என்ன பண்ணலான்னா, தமிழ் சங்கங்கள் நினச்சா இதை சாத்தியப்படுத்த முடியும். ஒரு நெட்வொர்க்கை நம்மளால் உருவாக்க முடியும். இங்கேருந்து தமிழ் வாதியார்கள் அங்கே போகலாம். இதன் மூலமாக தமிழர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது போக தமிழ் சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு எழுத படிக்க தமிழ் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்கனால டைரெக்டாக தமிழ் படங்களையோ தமிழ் திரைப்படங்களையோ தமிழ் வரலாறு அதை அணுக முடியும். இது ஓப்பனாக சொன்னால் தமிழ் சினிமா பெரிய அளவில் நமக்கு உதவி செய்யலை. ஆனால் இந்த கலாச்சார பண்பாட்டு கூறுகளோட ஒரு தொடர்பு படுத்துறதுக்கு அது ஒரு பயன்பாடாக இருக்குது. ஈஸி மீடியமாக இருக்குது. மலேசிய தமிழர்களுக்கெல்லாம் அங்கே சினிமா மோகம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா அது ஒரு தொடர்பில் இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு அது. ஆனால் அந்த பிடிப்பு நம்ம கையில் இல்லை, அதான் பிரச்சனை. சினிமா துறை அவங்களோட
ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. ஆனால் அந்த சினிமா துறை கூட தமிழங்கையில் இல்லை இங்கே தமிழ்நாட்டில். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக எடுத்து செஞ்சு கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. நான் வந்து ஹாஸ்டலில் படிச்சிருந்தேன். அப்போ சீஷல்ஸ்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு பையன் வந்திருந்தான். எனக்கு அவன் மூலியமாக தான் சீஷல்ஸ்னு ஒரு தீவு இருக்குன்னே தெரியும். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பெல்ட் எப்படின்னா அரேபியன் சீல மொரீஷியஸ், அப்புறம் மால்டிவ்ஸ், சீஷல்ஸ், இது மாதிரி எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் 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 செட்டில் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா போயிருக்கு. மடகாஸ்கர் எல்லா பகுதியிலையுமே அங்கே வந்து மக்கள் வந்து தமிழர்கள் போகாத இடமே கிடையாது. மால்தீவ்லையும் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஏன்னா நம்ம தாங்க வேலை செஞ்சுட்டே இருந்தோம். நம்ம வேலை செய்யறதுக்கு நல்லா இது இருக்கணும்னா டக்குன்னு வெள்ளைக்காரன் வந்து நம்மளை நல்லா பந்தாடிட்டான். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக தமிழர்களை பந்தாடிய அந்த விஷயங்கள் வந்து வெளியிலேயே வரலாறுல கருப்பர்களை மட்டுமே பேசிட்டே போயிட்டாங்க. ஆனால் அடிமைத்தனத்தில் அதிகமாக அடிபட்டதில் தமிழர்களும் மிக முக்கியமான ஒரு இனம். ஓகே, இப்போ அதே மாதிரி நம்ம இப்போ ஆங்கிலோ இண்டியன்ஸ்னு ஒரு மாதிரி பார்த்து தெரிஞ்சிடும். பட் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீக்ராய்டு இது நம்ம ஆட்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருக்கனால நீங்கள் சொல்ல மாதிரி நிறைய பேர் கலந்துட்டாங்க அப்படின்னு வேற சொன்னீங்க. ஸோ அது ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கும்ல. அது இல்லை, அங்கே 1-2 எல்லாரும் கலந்துட மாட்டாங்க. அங்கேயும் வந்து கல்யாணத்தில் வந்து ஒரு கருப்பின பெண்களை கல்யாணம் பண்ணுறது போகிறது இதெல்லாம் மாறி மாறி நடக்குது. இதில் ஒரு கொடுமை காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, என் கூட வந்து எஸ்ஆர்எம்ல ஒரு நண்பர் ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தார். எனக்கு கொஞ்சம் அதாவது என்னோட செட்டுக்கு முன்னாடி செட்டு அவரு. ஆனால் நல்ல நண்பர் தான், தமிழ் உணர்வாளர் தான். ரொம்ப நாள் தொடர்புல இல்லை. அன்னைக்கு எதாச்சியா பார்க்குறேன் சவுத் ஆப்பிரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாப்ல. நான் ஏதோ சரி வேலைக்கு ஏதோ சவுத் ஆப்பிரிக்காவில் ஏதோ வேலைக்கு போயிருக்காப்புல போல செட்டில் ஆயிட்டாரு. கடைசியில் பார்த்தா எப்படா சவுத் ஆப்பிரிக்கா போனான்னா, கடைசியில் சவுத் ஆப்பிரிக்கா பொண்ணு இங்கே எப்படியோ கனெக்ட் ஆகி சவுத் ஆப்பிரிக்கா தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காப்புல இங்கிருந்து. என்ன ட்ரெடிஷனாக நல்லா இல்லை இங்கேருந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு பாருங்க. அவங்க வந்து அதை என்ன சொல்கிறேன்னா, இந்த திருமண பந்தங்கள் ஆக்சுவலாக வந்து கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அதிகமாக இறுக்கி பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறது, சிங்கப்பூர் தமிழர்களுக்கு, மலேசிய தமிழர்களுக்கு, இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா தமிழர்களுக்கு, வெளிநாடுகளில் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு முடிந்த வரைக்கும் திருமண உறவுகளில் இன்றைக்கி எல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்கேயும் அரேஞ்ச் மேரேஜ் தான். அது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் உலக நாடுகள்லேயே வந்து அரேஞ்ச் மேரேஜ் அதிகமாக பண்ணுறது யாருன்னா இந்தியர்கள் தான். ஓகே, இதான் நடந்துட்டு இருக்கு. அதில் தமிழர்கள் ரொம்ப கன்ஃபார்மாக அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. லவ் மேரேஜ் இதெல்லாம் இங்கே செட்டே ஆகலை. ஸோ இப்போ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டிலேருந்து மாப்பிள்ளை பார்க்குறது, பொண்ணு பார்க்குறதுங்கிறத இந்த ஒரு திருமண உறவுகளை வந்து நம்ம நீடித்து கொண்டோம் அப்படின்னா இது வந்து தக்க வைக்கும். தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த இதை புதுப்பித்து கொண்டே இருக்கும். இது வந்து அதிகமாக நீங்கள் மலேசிய தமிழர்கள்ட்ட பார்க்கலாம், சிங்கப்பூர் தமிழர்கிட்டையும் பார்க்கலாம். திருமண பந்தத்தின் மூலமாக அவங்க வந்து மாறி மாறி பொண்ணு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அந்த கலாச்சாரம் இருக்கனால அவங்க அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கல்ச்சுரல் அண்டு ரிலீஜியஸ் அண்டு லிங்குவிஸ்டிக் ப்ரெசன்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஆனால் அது மற்ற இடங்கள்ல இல்லைங்கிறப்ப பெரிய அளவு கட் ஆகுதுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஈழத்தமிழர்களுக்கும் இது பிரச்சனை. ஈழத்துலேருந்து பொண்ணு எடுக்கிறது இல்லை, இப்போ மாப்பிள்ளை பார்க்கறது இல்லைங்க. ஐரோப்பாவில் போய் செட்டில் ஆனவங்க யாருமே ஈழத்தில் வந்து பொண்ணு எடுக்கிறது இல்லை, இப்போ மாப்பிள்ளை பார்க்கறது இல்லை. ரொம்ப கம்மியாக தான் அது நடக்குது. வேறு இனத்தவர்கள் கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, திருமண பந்தம் போகிறாங்க, அவங்களுக்குள்ளேயே அங்கே கல்யாணம் அவங்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப நாள் பண்ண முடியாது, புரியுதா? ஏன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கனால அங்கே ரொம்ப நாள் பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஈழத்தில் வந்து பொண்ணு எடுக்கணும், மாப்பிள்ளை எடுக்கணும்ல, அது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய தடைகள் இருக்குன்னா, ஒன்று வந்து அவங்க திரும்ப இங்கே வர்றதுக்கே அச்சப்படுறாங்க, ஒரு தரப்பு இருக்குது. அப்போ யாராவது ஒருத்தங்க வந்து இங்கே மாதிரி பொண்ணு கொடுக்கணும், மாப்பிள்ளை எடுக்கணும், இந்த விஷயத்த பண்ணணும்ல, அது பண்ணாமல் இருக்கனால என்னன்னா இவங்களுக்குள்ளேயே மாறி மாறி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த கல்ச்சர் வந்து விடுபட்டு போயிடுது. இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஈழத்துலேருந்து ஒரு பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வைங்க. நான் சொல்றேன் புலம்பெயர்ந்து ஈழத்தமிழர்களே ஈழத்துலேருந்து ஒரு பொண்ணு எடுக்கிறாங்கன்னு வைங்களேன். ஈழத்துடைய அன்றைய நிலையிலிருந்து ஒரு பொண்ணு அங்கே போகும்பொழுது அவங்களுக்கு அந்த தமிழ் சார்ந்த வாழ்வியல் வந்து அந்த இடத்துல தக்க வைக்கப்படும். உதாரணத்துக்கு அந்த உணவு கூட வச்சுக்கோங்களேன், தக்க வைக்கப்படும். அப்படி இல்லைங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, இப்போ நான்லாம் அங்கே போய்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு வந்துருக்கேன், பசங்களுக்குலாம் சொல்லுவீங்க பொண்ணு எடுக்குன்னா அங்கே போயிடுங்க, நீங்கள் என்ன இங்கேயே உட்காந்து மாறி மாறி பொண்ணு எடுத்துருக்கீங்கன்னா, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், ஏற்றுக்கிறாங்க. அதுதானங்க நடைமுறையாக இருக்கணும். இப்போ நீங்கள் அங்கேயே எவ்வளோ நாளைக்கு இப்போ கல்யாணம் பண்ணுவீங்க? அப்போ ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆயிரும்னா அங்கே அவங்க நிறைய பேர் வெள்ளையர்களையும் கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே பாப்புலேஷன் ரெஸ்ட்ரின் ஆக 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 அப்புறம் காதல் கல்யாணம் நடக்க தானே செய்யும். அப்போ அது நடக்குது, அதில் கட்டுப்பாடும் இல்லை. அது அப்படி இருக்கும்போது அந்த கலப்பு வந்து அதிகரிச்சுட்டே போயிடும். அது அப்போ அதை வந்து தடுக்கணும். அந்த இடமெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம இப்போ இருந்தே பிளான் பண்ணி பண்ணணும்னா இது தமிழ் சங்கங்கள் நினைத்தால்தான் செய்ய முடியும். ஸோ இந்த ஒரு கோஆர்டினேஷனை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தமிழ் சமூகம், இப்போ நீங்கள் யூதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க இதில் தெளிவாக இருப்பாங்க, ஒட்டையே விட மாட்டாங்கல்ல. அவங்க வந்து அப்படியே கட்டுக்கோப்பா உலகம் முழுக்க பரவிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அதனால தான் அவங்ககிட்ட அந்த ஆளுமை இருக்குது இன்றைக்கி வரைக்கும். தமிழங்கிட்ட அந்த ஆளுமை இல்லாமல் போனதுன்னா போராடலாம் செதறான். அவன் உலகம் முழுக்க பரவணுங்க. உலகம் முழுக்க பரவி அந்த நெட்வொர்க்கை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணினா அது நெட்வொர்க்கு அதோட பலம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. நீ பரவிட்டு நெட்வொர்க்கே இல்லாமல் கிடக்குற, யூ கெட் டைல்யூட்டட்.
பரவிட்டு அப்படியே கரைஞ்சு போறீங்கன்னா காணாம தான் போவீங்களே ஒழிய அந்த இடத்துல ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு உருவாகாது. ஸோ அந்த கட்டமைப்பு உருவாக்க வேண்டியது தான் நம்மளுடைய தேவையாக இருக்கும். அதை தான் நம்ம தமிழ் தேசியத்தில் சாத்தியப்படுத்த முடியும், செய்யணும். அதான் நம்ம செய்யணும். சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படிலாம் வந்து மைக்ரேட் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது. ஒண்ணு நீங்க சொல்ல மாரி நகரத்தார் அந்த காலகட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் கடலோடிகளா போயிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து தொழில்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அத நம்ம ரோம நாகரிகத்தில நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அந்த எக்ஸ்சேஞ்ச். அதற்கப்புறம் வெள்ளைக்காரன் இந்த மாரி ஒரு அடிமையாவோ, வேலையாவோ கூட்டு போறான். அதற்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடி பூமு அந்த மாரி போறோம். அப்புறம் நம்மளோட ஈழத்து சொந்தங்கள் வெவ்வேறு ஐடி செக்டார்ல இப்ப போறவங்க இருக்காங்கல்ல, சரி. இது வந்து நிலைக்காது. அது நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க இது எப்பவுமே. நிலைக்காது. இது கண்டிப்பா வந்து இப்பவே நான் சொல்லிட்டேன். இப்ப நம்ம இனம் சார்ந்த வெறுப்பு உணர்வு, வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து வெளிநாடுகள் அதிகரிக்க ரொம்ப போகுதுன்னு அதிகமா சொன்னா ம். சொல்லி நம்ம இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம்ல, நடக்க போகுது. இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? டெய்லி இப்ப வீடியோ சர்ஃபேஸ் நான் ஆயிட்டே ஒரு இருக்கு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன காணொளிகளை போய் தயவு செஞ்சு போய் பாருங்க. இந்தியர்களுக்கு எதிரான மனப்பான்மை என்பது அங்க உருவாக தொடங்கி இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். இப்ப போய் பாருங்க, அது உருவாகி அது போராட்டங்களாக மாறிடுச்சு. நாளே அது கலவரமாகவும் மாறும். நான் தான் சொல்றேன், அது அங்க இருக்க விடமாட்டான். எல்லா பயிலும் இழிச்சவா பய கிடையாது. அவன் நாட்டை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அவன் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவானுங்க. இல்ச்சவா பெண் நம்மள தான நம்மள தான் சொல்றேன். நம்ம இழிச்சவா பயலுக. அவங்க எல்லாம் அப்படி இல்லை. அவங்க வெவ்வரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அமெரிக்காவில் வந்து அந்த அந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, இந்த பெரிய பெரிய இந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, இந்த செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த பீஸா மெக்டி மாதிரி மெக்டி இந்த மாதிரி இடங்கள்ல தானே இந்தியர்கள் நிறைய பேர் வந்து சேர்றாங்க. அந்த வேலை செய்யறவங்க அந்த சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆட்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. இப்போ எல்லாரையும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க, அரெஸ்ட் பண்றாங்க. உள்ள பூந்து கடையா பூந்து ஃபர்ஸ்ட்லாம் லைட்டா கண்டுக்காம விடுவாங்க மேன் பவர்னால. இப்போ வந்து அரெஸ்ட் இப்போ வந்து உள்ள பூந்து கடைகளுக்குள்ள பூந்து அரெஸ்ட் பண்றாங்க. அந்த கம்பெனிஸ் எந்த விதமான தடையும் இல்லாம அப்படியே நிக்குது. பாஞ்சு பிடிக்கிறாங்க. அப்படி ரவுடிகளை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறாங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க கடையில. அவங்க தப்பிக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதுக்கு அரெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அப்படி இப்படின்னு போட்டு இப்படி தரையில் போட்டு அமுக்கி பிடிச்சி இது பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கைதுகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ட்ரம்ப் கவர்மெண்ட் இந்த வேலையை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது என்ன, அவங்க எல்லாம் முறைகேடாக இருக்காங்கலாம் இல்லை, அவங்கள விசாரிக்கிறதுக்கே அப்படி கூட்டு போகிறாங்க. அப்போ பயத்தை விதைக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரும் இங்கே வராதிங்க, இங்கே வந்து வேலை செய்யாதீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத அதை சிம்பிளைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது அடுத்து வந்து வேற மாதிரி இது உருவாகும். இது வந்து இப்படியே போகாது. இது பெரிய கலவரமாக வரும். அதனால அந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறது வந்து நிரந்தரம் இல்லை. தயவு செஞ்சு அந்த மனதில் எடுத்து சம்பாரிச்சுட்டு வந்துருன்றீங்க. சம்பாரி, நல்லா சம்பாதிக்கிறியா, இங்கே சொத்து வாங்கிட்டு உனக்கு நாளைக்கு அங்கே பிரச்சனைனா இங்கே வர மாதிரி பார்த்துக்கோ. இவ்வளோதான். இந்த பேலன்ஸை வந்து ஊர் திரும்புதல், நமக்கு நண்பர் இங்கர்சால் இருக்கார்ல, அவரும் அது அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம். ஊர் திரும்புதல்ங்கிற ஒரு கோட்பாடு. இங்கே நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு போகிறோம், அவ்வளோதானே. இங்கே என்ன அங்கே இங்கே என்ன இல்லாமல் இருக்குது? இங்கே தான் நல்லா இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு வந்து பனி அள்ளி போட்டுட்டு இருக்கணும். சூரியனே இருக்காது. பனி அள்ளி போட்டுட்டு கதவை வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கோம், விட்டமின் மாத்திரை சாப்பிட்டு. ஸோ ஆனால் இங்கே அப்படி இல்லையே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, எல்லா நாளும் நிம்மதியாக வாழலாம். அப்புறம் மனசில் போட்டு ஊர் திரும்புதல்ங்கிற கோட்பாட்டை அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு அங்கே உட்காந்து. எல்லாரும் நீங்கள் முதல்ல திரும்புங்க, நான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் மட்டும் போனால் பத்தாதியா, எல்லாரும் போகணுங்கய்யா, அதை நான் அங்கே வந்துட்டு சொன்னா கூட நீ ஏற்றுக்க மாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிட்டே அதை சொல்லும் போது தான் உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லி ஊர் திரும்புதல்ங்கிறது எழுதுறாரு அவர். ஸோ இதை வந்து நம்ம பாப்புலரைஸ் பண்ணணும். நம்ம நாட்டை வளப்படுத்துறது தான் நம்மளுடைய அல்டிமேட் எய்மாக இருக்கணும். பொருள் தேடணும், அந்த பொருளை கொண்டு வந்து சேர்க்கணும். பொருளை தேடிட்டு அங்கங்கேயே உட்காந்துட்டோம்னா நாளைக்கு அவன் அடித்து விரட்டிடுவாங்க. நீங்கள் பர்மா தமிழர்களுக்கு என்னங்க நடந்துச்சு? பர்மா தமிழர்கள் அங்கே நல்லா வசதியாக தான் வாழ்ந்தாங்க. அங்கே எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. ஊர்கள்லாம் இருந்துச்சு, எல்லாம் நல்லா செட்டில்டு தான். என்ன பண்ணுறான், பர்மீஸ் அரசு வந்த உடனே அவன் என்ன பண்ணுறான், தமிழர்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண முடியும்? கப்பலில் கையில் காலில் கிடைக்கிறத எடுத்துகிட்டு மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டான். அங்கே நகையை பிடிங்கிட்டான், தாலியை பிடிங்கிட்டான், என்னென்னமோ பண்ணிட்டான். உயிரை தப்பிச்சு ஓடி வந்து ஒன்றும் இல்லாமல் நின்னாங்க. இங்கே இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு அவங்க பொருளாதாரம் இருக்கும்போது இங்கே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே செட்டில் பண்ணிட்டா சரி. அவன் நான் விரட்டுறான், இங்கே பிரச்சனையாக இருக்குது, நம்ம ஊருக்கு போயிடலான்ட்டு நீட்டாக ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி இல்லை ஒரு ஷிப்பை பிடிச்சி வந்துட்டு தங்கிட்டு நம்ம எங்கள் வீட்டு கதவை திறந்துட்டு போயிட்டு ஜாலியாக உட்கார வேண்டியதானே. இதுக்கு இந்த இடத்த விட்டுறாதீங்கிறது தான் நான் இந்த பிளானை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கான வேலைகளை செய்யுங்க. நீங்கள் நல்லா சம்பாதிங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த சம்பாதிக்கிற பணத்தை எப்போ பாதுகாக்க முடியும்னா அங்கே இல்லை. நிறைய பேர் அங்கேயே செட்டில் ஆயிடணும், நம்ம அந்த பக்கமே திரும்பக்கூடாதுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. ரொம்ப ஆபத்தான ஒரு உளவியல். அந்த உளவியலை வளர்த்துக்காதீங்க. இதுதான் நமது நாடு, இந்த நாட்டை விட்டு போகிறது ரொம்ப பெரிய கேடுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அங்கே இருக்கவங்களும் முடிந்த வரைக்கும் தாய்நாட்டுக்குள்ளே திரும்பணுங்கிற ஒரு மனதில் உறுதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ கடைசியாக ஒரு விஷயம், மைட் பி அ சேட் எண்டிங். நீங்கள் சொன்ன அந்த சவுத் ஆஃப்ரிக்கன் தமிழ்ஸ்க்கான அந்த ஊர் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கான
ஒரு பெரிய வாய்ப்பு இல்லைல்ல, ஒரு சங்கா பெரிய செட் ஆஃப் பீப்புள் திருப்பி இங்கே வர்றது அப்படிங்கிறது அவங்க அப்படியே போயிட்டே இருக்கும்ல இட்டர்னலாக அப்படின்னு ஸ்டோரி. சொல்ல முடியாதுங்க. காலம் வந்து எப்படிப்பட்டது, நானே கேட்குறேன், பர்மால இருந்த தமிழர்களுக்கு என்ன நடந்துச்சு? அவங்க அதுக்கு முன்னாடி போனவங்க. ஓ, இந்த மைக்ரேஷனுக்குலாம் முன்னாடி இவங்களுக்குலாம் முன்னாடியே போய் அங்க நான் தான் சொல்றேன், பர்மால தமிழ் ஊர்கள் இருந்துச்சுங்க. இது சரி, பர்மால எப்படி நம்மளே போனோமா இல்லை யாராவது கூட்டு போனாங்களா? நம்ம ரெண்டுமே. ரெண்டும் நம்மளும் போனோம், வெள்ளைக்காரன் பேர்லயும் நம்ம வேலைக்கும் போனோம். 2 செக்ட். அதனால தான் சொத்தோட இருந்த தமிழர்களும் அங்க இருந்தாங்க. அன்றாடங்காட்சிகளாக இருந்த தமிழர்களும் இருந்தாங்க. ஏன்னா பர்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேக்கு இதெல்லாம் இப்போ அன்றைக்கே பர்மா தேக்குலாம் தானே இங்கே இதெல்லாம் ஃபேமஸ். ஸோ நீங்கள் வந்து நகரத்தார்கள் போய் அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த ஒரு சிவிலை அங்கேயே போய்ட்டு ஒரு பல இது அவங்களோட வியாபாரங்கள் அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு. அவங்க ரொம்ப அங்கே அதிகமாக எஸ்டாப்ளிஷ் ஆனதுனால தான் அங்கே இருக்க மக்களுக்கு அவங்க தமிழர்கள் மேலே ஒரு வெறுப்பு கொண்டு, நீங்கள் பர்மாவிலேருந்து வந்த பல தமிழ் பெண்கள் வந்து கொண்ட ஊசிலாம் அந்த தங்கத்தில் போடுவாங்க. நீங்கள் இப்போ அந்த வட சென்னையில் நீங்கள் போட்டிங்கன்னா கொண்ட ஊசிலாம் தங்கத்தில் வட சென்னையில் இருக்கக்கூடிய நகை கடைகளில் மட்டும் கிடைக்கும். ஏன் அது தமிழ்நாட்டில் மற்ற இடங்கள்லாம் கிடைக்காது. வட சென்னையில் இருக்கிற நகை கடைகளில் போய் பாருங்கள், கொண்ட ஊசி பர்மீஸ் செட்டில்மெண்ட் அந்த பர்மாவில் இருந்த தமிழர்கள் பண்ணிக்கிட்டது. அது கொண்ட ஊசி வந்துட்டு தங்கத்தில் போடுறது. இங்கெல்லாம் நம்ம ஊரில் அது பழக்கம் இல்லை. அங்கே போய் கற்றுக்கிட்டாங்க அவங்க. அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக இருந்தாங்க அவங்க. கடைசியில் என்ன ஆகுது, விரட்டி விட்டாங்க. ஒருத்தரோட நிலங்கெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்தாங்க. பல ஏக்கர்கள் 100 ஏக்கர் 150 ஏக்கர் எல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடனவெல்லாம் இருக்கான், பணக்காரனாக இருக்கான். வந்து இங்கே வந்து அன்றாட கட்சி நின்னான். தமிழ்நாடு மட்டும் தான் கதவை திறந்துச்சு. வேற யாரும் கதவு திறந்தா? என்னதான் தாய் நிலம், ஒன்றுமே இல்லை. தமிழ்நாடு மட்டும் தான் கதவு திறந்துச்சு. வந்து வாங்க வந்து இது பண்ணிக்கோங்க, இந்த இடம் கொடுக்குறோம், வீடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் கவர்மெண்ட் கொடுத்து இது பண்ணி அப்புறம் அப்படி தான் வட சென்னையில் ஒரு செட்டில்மெண்ட்டு, செங்குன்றத்தில் ஒரு செட்டில்மெண்ட்டு அப்படியே உருவாச்சு. பர்மாலேருந்து அப்படியே விரட்டி விட்டாங்க. எத்தனை லட்சக்கணக்கான பேருங்க, கொஞ்சம் லட்சம்லாம் இல்லை, லட்சக்கணக்கான பேர். இது வந்து அங்கே கலவரம் வந்ததுனால இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் எதுவும் வரக்கூடாது. பட் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கலவரம் வருதுன்னு என்ன பண்ணுவாங்க? அங்கே இருக்க சவுத் ஆஃப்ரிக்க தமிழர்களுக்கு யார் அடைக்கலம் கொடுப்பா? வேறு ஏதாவது சவுத் ஆஃப்ரிக்க நாடுகள் ஏதாவது பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கு கொடுக்குமா? கொடுக்காது. எவனும் கொடுக்க மாட்டான். அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறதுக்கு ஒரே ஆப்ஷன் எங்கே இருக்கும்? தமிழ்நாடு தான் இருக்கும். நம்ம கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தான் திராவிடர்களாக உட்காந்துருக்கோமே, நம்ம தான் இந்தியர்களாக உட்காந்துருக்கோமே. இலங்கை தமிழர்களுக்கே நம்மளால வந்து ஈழத்தமிழர்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் குடியுரிமை கொடுக்காமலே அவங்களை அகதிகளாகவே உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோமே. இதனால தான் சொல்கிறோம், தமிழ் தேசியம் ஏன் வேணும்னா இதுக்காக தான் வேணும். நம்ம ஆட்களுக்கு நாளைக்கு ஒரு பாதிப்புனா கூட நம்மளால கதவு திறக்க முடியலடா. என் கதவோட பூட்டு சாவி யாருக்கிட்ட இருக்கு? அவங்ககிட்டயும் இருக்குது வடக்கில். அவன் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். உன் வீட்டுக்குள்ளே நுழையக்கூடாது. அவன் ஏன் ரத்த சொந்தம்டா, நுழைய விட மாட்டேன். சரி, உலக தமிழர்கள் அப்படின்னு பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பேசப்பட வேண்டிய ஒரு பக்கம் அப்படிங்கிறனால நிறைய பேருக்கு இதுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. சரி, இதில் வந்து இப்போ வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா ஒன்றே ஒன்று தான், வெளிநாடுகளுக்கு போங்க, வேலை செய்ய வேணாம்னு சொல்ல, வேலை செய்யுங்க, உழைக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுத்துக்கிட்டு போங்க, சம்பாதிங்க. சம்பாதிக்கிற காசில் ஒரு பெருந்தொகையை நம்ம ஊரில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க. அது நீங்கள் தொழில் தொடங்கினாலும் சரி, நீங்கள் வியாபாரம் செய்தாலும் சரி, இல்லை வந்து நிலங்கள் வாங்கி போட்டாலும் சரி, இல்லை வீடு கட்டினாலும் சரி, ஏதோ ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட்டிங் வச்சுக்கோங்க. ஒரு புடியை விட்டுறாதீங்க. இந்த புடி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த புடி நீங்கள் விட்டுட்டு போகிறீங்கல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போகிறேன் அப்படின்னு பண்ணுறீங்களே, அதுதான் தப்பான போகுது. அது தப்பாக போகாதீங்க. யாரை நம்பி நீங்கள் போகிறீங்க? யாரை நம்பி? அவன் வரலாறுலாம் கொஞ்சம் எடுத்து படிச்சு பாருங்க. அமெரிக்காவை நம்பிலாம் போகிறாங்கல்ல, அமெரிக்கா வரலாறு ஏதாவது தெரியுமா? அங்கேருந்து செவ்விந்தியர்கள் நடந்ததெல்லாம் என்னன்னு கொஞ்சம் படிச்சு பாரியா. அவங்களுக்கு பிரச்சனைனா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் அந்த கொஞ்சம் கூட கருணையெல்லாம் காட்ட மாட்டாங்க. பிரச்சனைனா அவங்களுக்கு வந்துருச்சு, எதிரின்னு அவன் மனசில் எடுத்துட்டானா அவன் நல்லவனாகவே இருக்க மாட்டான், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டான். இதுதான் அவங்களோட. ஏங்க நீங்கள் வெள்ளைக்காரனை நம்ம இந்த திட்டுறோமே, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ராயல் சொசைட்டி அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. என்ன கொடுமைகள் பண்ணாங்க தமிழ்நாட்டில்? இந்தியாவில் அவன் பண்ணாத கொடுமையா? ஏங்க சமமாக அவங்க உட்கார விட மாட்டாங்க. ஏங்க காந்தியை தான் பூட்ஸு காலை வச்சு உதச்சி தள்ளுறான்ல ஓடுற ட்ரெயின்லேருந்து. யாரா நீ ஒரு பிளட் இந்தியா நீ ஏன்டா வந்திருக்கேன்னு சொல்லி உதச்சி தள்ளுறான்ல. படிச்சிருக்காரு, பேரிஸ்டர் படிச்சிருக்காரு, எல்லாம் தெரியுது. அவரால் சரளமாக ஆங்கிலம் பேச முடியும், எல்லாம் பண்ண தெரிஞ்சு நீ எப்படா நீங்கள் உட்காரலான்னு சொல்லி அந்த அப்போ அவன்லாம் என்ன ஆகிட்டான்? அவன்லாம் நல்லா உத்தமன் ஆகிட்டானா? அந்த உளவியெல்லாம் நம்ம மறைஞ்சிருச்சா? இன்றைக்கி இருக்குதுங்க அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கானுங்க, அது உள்ளே வச்சுட்டு இருக்கிறான். நீ சொல்கிறீல்ல சாதிய உணர்வு தமிழர்களுக்குள்ள இன்னும் வேறு ஒன்று இருக்குன்னு உட்காந்து ஜெர்மனியில் போய் லிவ் பண்ணிட்டு வாங்கடா. அதான் நீங்கள் போய் அங்கே போய் பாரு. இன்னைக்கு வரைக்கும் இந்தியர்களை என்ன கொச்சை எழுதுறான்னு போய் பாரு. ட்விட்டரில் நீ எங்கே வெளிநாட்டுக்கே போதா இல்லை, ட்விட்டரில் போயிட்டு வா. ஷாப் லிஃப்டர்ஸ் அப்படிங்கிறான், திருடங்கிறான், இவங்க டர்ட்டி பீப்புளுங்கிறான், அழுக்கானவர்களுங்கிறான், நம்மளோட வண்ணத்தை வச்சே சொல்கிறான் அவன். ப்ரௌன் ஸ்கின் திருடர்கள்ங்கிறான், அடுத்து ஸ்கேமர்கள். அதுக்கு நம்ம இவங்க இந்த வடக்கில் பண்ணுற கூத்துல நம்ம பேரும் சேர்ந்துக்கிடுது. தாய்லாண்ட்லேயும் போயிட்டு ஸ்கேமிங்கு அப்படிங்கிறான், போட்டு அசிங்கமாக தாய்லாண்டில் போய் ஜட்டியை காய போடுறான். அப்போ இவங்களோட சிவிக் சென்ஸ் இல்லாத இதுலலாம் வந்து இது நம்ம ஊரில் அது வேற, இது நம்ம நாட்டில் இருக்கும்போது அது வேற. நீ துணி காய வைக்கிறது கனடாவில் பிரச்சனை ஆகுதாங்க சொல்கிறாங்க.
இல்லைங்க தாய்லாந்துல போய் கடன்லாம் சொல்லிட்டு வரானுங்க அதில் அந்த ஏங்க, அது ஓகேங்க. உங்க வீட்டில் நீங்கள் துணி காய வைக்கிறது அவனோட ஏஸ்தட்டிக் சென்ஸுக்கு பாதிக்குதுங்கிறானுங்க. ஆ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்டில் துணி காய வைக்கிறீங்களே, பக்கத்து வீட்டுக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? கனடாவில் அது நடக்குதாங்க. ரைட்டு. உன் துணியை நீ ஏன் வெளியில காய வைக்கிற, எனக்கு பார்க்கும்போது கண்ணு கூசுதுங்கிறானா. இதை ஏன் நான் பார்க்கணுங்கிறானா. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஏன்டா என் வீட்டில் ஏன் துணி காயுது, அது காய வைக்க கூடாதுங்கிறானா. இப்போ நம்ம ஊரில் அது பிரச்சனை கிடையாது. ஏங்க உங்க கொடியை நாங்கள் பயன்படுத்திக்க வேணா, பரவாயில்லைங்கன்னு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொல்லுவான், உங்க கொடியில நான் போட்டுக்கிறேன்பா. இதான் நடக்கும் நம்ம ஊர்ல. அப்பப்போ கிளிப்லாம் காணாம போயிடும். பரவாயில்ல, அவன் கிளிப்பை நாங்கள் எடுக்க, இவன் கிளிப்பை அவன் எடுக்கன்ட்டு போயிட்டு இருக்கோம். அது வாட்டி பல கிளிப்புகள் எல்லாம் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எக்ஸ்சேஞ்ச் மேலே போயிட்டு இருக்கோம். இதுதான் நடக்கும் தமிழ்நாட்டில், இல்லை ஊரில். ஆனால் அங்கே துணி காய வச்சா அவன் கேஸை போடுறான். இது நடக்குது. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை சொல்கிறதுனா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இதில் வந்து பாரி வந்து இப்படி சொல்கிறாப்புல, பாரி வந்து நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியறதில்ல. நான் சொல்கிறதோட உண்மைத்தன்மை உங்கள் மேலே விழுகக்கூடிய அடியின் போது உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் ஸ்னாப்சிஸ் வந்துட்டு போவேன் நான், டப்புன்னு விதிகள் கிதிகள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருவான். நீங்கள் உங்கள் நாடுகள் சொல்கிற சட்டங்கள் கிட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சிருவான். எல்லாம் அப்படி ஓரம் போயிடும். விதிகள் மாற்றி எழுதப்படும். எல்லா விதிகளும் மாறி விரட்டுறான்ருவான். அவன் அப்படி தான் பண்ணுவான். அதை நான் தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தாய் நிலத்தை விட்டுறாதீங்க. இதை தான் சொல்கிறேன். இப்போ சவுத் ஆப்பிரிக்கா தமிழர்கள் பற்றி பேச ஆரம்பித்து ஒரு முக்கியமான அலாமிங்கான விஷயத்தை சொல்லி முடிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி பாரு. நன்றி.